திருவாழ்க திருவேதனை குருவாழ்க குருவே துணை. இன்று மாசி மாதம் குரோதி வருடம் மாசி மாதம் 11ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 பிப்ரவரி மாதம் 23ஆம் நாள், ஞாயிற்றுக்கிழமை. உங்களுக்கான நட்சத்திர பலன் இதோ. அஸ்வினி, வேலைப்பளு அதிகமாக இருக்கும், கடன்கள் வாங்க நேரிடும். பரணி, தேவையற்ற செயல்களை செய்து அதனால் பொருட்செலவுகள் அதிகமாக ஏற்படும் நாள். கார்த்திகை, தொழிலில் உங்களுடைய செல்வாக்கு உயரும், நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். ரோஹிணி, இன்று நீங்கள் எதிர்ப்புகளும் பிரச்சனைகளையும் சந்திக்க இருப்பதால் மன அழுத்தமும் மனப்பதட்டமும் உண்டாகும் நாள். மிருகஸ்ரீஷம், குடும்பத்தில் ஆக்ரோஷமாகவும் உணர்ச்சி பூசமாகவும் பேசுவதை தவிருங்கள். கோபத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். எதிலையும் துணிவாகவும் துரிதமாக செயல்படுகிறேன் என்று எடுத்தோம் கவித்தோம் என்று செயல்படாமல் நிதானமாக செயல்படுங்கள். திருவாதிரை, தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றி தரும். ஆனால் அதே நேரத்தில் எலக்ட்ரானிக் சாதனங்களை கவனமாக கையாள வேண்டும். அது ரிப்பேர் ஆவதற்கோ அல்லது உடைந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. புனர்பூசம், உங்கள் மனதிற்கு பிடித்தது என்று தேவையில்லாத விஷயங்களுக்கு கூட அதிக பொருட்களை செய்வீர்கள். சேமிப்பு அவசியம். பூசம், தொழிலில் எதிர்ப்புகள் பிரச்சனைகள் வந்து நீங்கும். அதை சமாளிக்க நண்பர்கள் உதவுவார்கள். ஆயில்யம், உங்களுடைய முயற்சிகள் திறமைகள் எல்லாம் பயனற்றதாகி போய்விடும். இருந்தாலும் நண்பர்கள் உதவியால் நீங்கள் இன்றைய நாளை கடந்து போவீர்கள். மகம், இன்று கடன் அதிகமாக வாங்குவீர்கள். குடும்பத்தினருடன் ஒட்டு உறவு இல்லாமல் ஒரு தனிமையை விரும்பி சாதுவை போல வாழ்ந்து கொண்டு இருப்பீர்கள். பூரம், இன்று பிரச்சனைகளும் எதிர்ப்புகளும் வரக்கூடிய நாள். அதுவும் மிகவும் பெண்களால் பிரச்சனைகள் வருவதால் பெண்களிடம் கவனமாக நடந்து கொள்ளவும். உத்திரம், வேலையில் வேலைப்பளு அதிகமாக இருக்கும். பிறர் விஷயங்களை தலையிட வேண்டாம். பிறர் வேலைகளை எடுத்து போட்டு செய்ய வேண்டாம். அதுவே உங்களுக்கான இன்றைய வாழ்வியல் பரிகாரங்கள். அஸ்தம், உங்களுடைய முயற்சிகளும் திறமைகளும் மதிக்கப்படும் நாள். ஒரு மன மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். சித்திரை, தொழிலில் உங்களுடைய துரிதமான செயல்கள் துணிவான முடிவுகள் உங்களுக்கு பேரும் புகழும் பாராட்டையும் பெற்றுத்தரும். சுவாதி, தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றி தரும். பெண்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். விசாகம், இன்று பொருட்செலவுகள் அதிகமாக இருக்கும். தனவரவுகளுக்கு தடைகள் ஏற்படும். உங்களுடைய முயற்சிகளும் திறமைகளும் பயனற்றதாக போய்விடும். அனுஷம், தொழிலில் உங்கள் திட்டங்கள் தெளிவாக திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றிகளை காண்பீர்கள். தொழிலில் உங்களுக்கு செல்வாக்கு உயரும். கேட்டை, உறவினர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நாள். தாய் வழி ஆதரவு பெருகும். தெளிவான திட்டங்கள் மூலம் நீங்கள் செய்ய நினைத்த காரியங்களை எளிதாக செய்து முடிப்பீர்கள். மூலம், தொழிலில் எது செய்தாலும் உங்களுக்கு வீண் பழிகள் விமர்சனங்கள் வந்து சேரும். தொழிலில் நீங்கள் தனிமைப்படுத்தப்படுவீர்கள். போராடம், உங்கள் தெளிவான திட்டங்கள் எல்லாம் என்று செயல்படுவதில் சிரமம் ஏற்படும். உறவினர்கள் வருகை சங்கடங்கள் வந்து சேருவதால் டிஃபன் காஃபி ரேஞ்சை நிறுத்தி கொள்ளுங்கள். பெண்களுடன் கண்ணியமாக பழகிக் கொள்ளுங்கள். உத்திராடம்,
உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். அரசு காரியங்கள் வெற்றி பெறும். நண்பர்கள் அதிகம் உதவுவார்கள். திருவோணம், நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நினைத்தபடி வெற்றி பெற்று லாபத்தை சம்பாதிப்பீர்கள். மனம் மகிழ்ச்சியான நாள். அவிட்டம், தொழிலில் எதிரிகளை அடையாளம் காண்பீர்கள். அவர்களை அடையாளம் கண்டுபிடித்து அவர்களால் ஏற்படும் பிரச்சனைகளை எளிதாக கடந்து செல்வீர்கள். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் நாள். சதயம், குடும்பத்தில் பெண்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். குடும்பத்தினுடன் ஒரு பயணத்தை நீங்கள் மேற்கொள்வீர்கள். பூரட்டாதி, உங்கள் முயற்சிகள் போட்டிகளில் எல்லாம் வெற்றி பெற்று உங்களுக்கு தனவரவு உண்டாகும் நாள். உத்திரட்டாதி, தேவையற்ற வேலைகளை எடுத்துப்பட்டு வேலை சுமைகளை நீங்களே ஏற்றுக்கொள்வீர்கள். நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். பெண்களும் ஆதரவு தெரிவிப்பார்கள். ரேவதி, நண்பருடன் கருத்து வேறுபாடு வந்து நீங்கும். பெண்களிடமும் உங்களுடைய ஆளுமையை காண்பிப்பதால் அவர்களிடம் உங்களை பற்றி விலகி செல்ல நேரிடும். பயணங்கள் பிரச்சனைகள் தருவதும் என்பதால் அதை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. இன்ற நாள் இனிதாய் அமைவது போல் எல்லா நாளும் இனிதாய் அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். எங்கள் கரம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். முருகா சரணம், கந்தா சரணம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். எங்கனும் ஸ்ரீ விசாக ஜோதிடம். நன்றி, வணக்கம்.